கடலில் மூழ்கி முத்தெடுக்கும் தொழிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற நகரம் தூத்துக்குடி. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக பஸ், ரயில், கப்பல், விமானம் என 4 வகை போக்குவரத்து வசதியும் உடைய நகரம் தூத்துக்குடி. பெரிய தொழிற்சாலைகள், துறைமுகம் என வளர்ந்து வரும் நகரமாக தூத்துக்குடி விளங்குகிறது. வெளிநாடு மற்றும் வெளிமாநில மக்களின் வசதிக்காக தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி சென்னை இடையே தினமும் 5 முறையும், தூத்துக்குடி பெங்களூரு இடையே தினமும் 2 முறையும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோல் தூத்துக்குடியின் துறைமுகத்தில் சரக்குகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதும் மிக சிறப்பான தொழிலாக வளர்ந்து வருகிறது. அதைப்போலவே விமான நிலையமும் மிக சிறப்பான முறையிலே வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ரூபாய் 230 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய முனையம் அமைக்கும் பணியை துவக்கியுள்ளது. இந்த புதிய முனையத்தின் புறப்பாடு பகுதியில் 4 வாயில்களும், 21 பயணியர் செக் இன் கவுண்டர்களும், 3 ஏரோ பிரிட்ஜுகளும், 2 வருகைக்கான கன்வேயர் பெல்ட்டுகளும் அமைக்கப்படுகின்றன. இனி 250 பயணியருடன் செல்லும் A321 ரக ஏர்பஸ் விமானங்களும் இயக்கப்படும். சென்னை விமான நிலைய ஓடுதளத்தின் நீளம் 3611 மீட்டர். அதற்கு அடுத்தபடியாக 3115 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் உடைய 2வது பெரிய ஓடுதளம் உள்ள விமான நிலையமாக தூத்துக்குடி மாறுகிறது. இதன் மூலம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட பயணியர் பயன்பெறுவர்.